ஸ்வேதாஸ் கிச்சனில் டியூஸ்டே ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் டஸ்ட்பின்லாம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு அது அடியில் டஸ்ட்பின் அடியில் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டஸ்ட்பின் கவர் போட்டால் அடியில் ஈரப்பதமாகவே இருக்காது, ட்ரையாகவே இருக்கும் எப்பயுமே. 3 days ஒன்ஸ் நம்ம அந்த நியூஸ் பேப்பரை கூட மாற்றிக்கலாம். நேற்று ஆடி பூரன்றதுனால ஈவினிங் கோயிலுக்கு போயிருந்தோம். ரொம்பவே விசேஷமாக பண்ணியிருந்தாங்க. அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் போனதும் நிலங்கள்லாம் வைக்க சொன்னாங்க. எனக்கு அது ரொம்பவே பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. எப்பயுமே வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளே டைம் ஒதுக்கிட்டு கோயிலுக்கு போனால் தான் உண்டு. நேற்று எப்படியாவது போகணுன்னு போயிட்டு வந்துட்டேன். காலையில் மாவு அரைக்கணும், சீக்கிரம் இறங்கி வரணும்னு நினச்சேன். ஆனால் டைமே ஆயிடுச்சு. இறங்கி வந்ததும் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டுட்டு தான் மற்ற வேலையும் பார்த்தேன். டிஃபனுக்கு மாவு இல்லை. நேற்று சப்பாத்தி செஞ்சதுனால இன்றைக்கி கிச்சடி தான் செஞ்சுருந்தேன். அந்த கிச்சடியில் காய்கறி போடுறதையும் கொஞ்சம் எடுத்து குழிப்பணியாரமும் செஞ்சுட்டேன். சரி, காலேஜுக்கு அதே பேக் பண்ணி கொடுத்துட்டேன், சாப்பிட்டுப்பாங்க. இட்லி, பொங்கல், சப்பாத்தி செஞ்சால் ஒரே டிஃபனாக ஆகிடும். இந்த மாதிரி மாவு இல்லைன்னா இந்த மாதிரி தான் 2 செய்கிற மாதிரி ஆகிடுது. தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். வேறு எதுவுமே மேட்ச் ஆகாது கிச்சடிக்கும் குழி பணியாரத்துக்கும். இதுதான் செட் ஆகும். இன்றைக்கி ஆடி செவ்வான்றதுனால பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிம்பிளாக இன்றைக்கி பூவெல்லாம் மாற்றிட்டு பூஜை பண்ணிட்டேன். ஆடி மாதன்றதுனாலயா என்னன்னு தெரில, ஒரே காற்று, செம காற்று அடிச்சிட்ருக்கு. வீட்டில் எங்கேருந்து வருதுன்னே தெரில. பெருக்கிட்ட பிறகும் டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் 2 நாளைக்கு வாரத்துக்கு 2 நாள் தான் துடைப்பேன். ஆனால் இப்போ டெய்லி துடைச்சா கூட வரும் போல், அப்படி இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு வெளியே போயிட்டு நான் கொஞ்சம் அந்த செடியில் இருக்கிற அந்த மஞ்சள் கலர் லீஃப் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வருவேன். டீ தூள், முட்டைத்தூள்லாம் நான் எடுத்து வச்சுருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் வெயிலில் எடுத்து வச்சா கொஞ்சம் ட்ரையாகவும் போடுறதுக்கு நமக்கு. எங்கள் வீட்டில் டிஃபன் செஞ்சேன்னா எது செஞ்சாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். காக்கா கத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு சப்பாத்தினா ரொம்பவே ஃபேவரெட்டு. நேற்று செஞ்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை தான் போட்டேன். அதே